ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், தை மாதம் சோபகிருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகிருத்த வருஷத்தில். முதல்ல இந்த தை மாதத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம், தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார். அதனால் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கு பொழுது, அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், அதாவது மாதங்கள் பிறக்கும் பொழுது சௌரமானம்னு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம். அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார். 15ஆம் தேதி அன்றைக்கி வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் மாறுறான். சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்றைக்கே தைப்பொங்கல். தைப்பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோன்னா காத்தால 6:30லேருந்து 7:30, அதாவது 6:30லேருந்து 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30லேருந்து 12:30 சுக்கிரனுடைய ஹோரை இருக்குது. கார்த்தால 9:00லேருந்து 9:30 குருவினுடைய ஹோரை இருக்குது. இந்த 3 ஹோரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தாலேனால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 25ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள், அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தாலேனால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தாலேனால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52லிருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11:30-32 நிமிஷம், அதாவது 10 மணிலேருந்து 11:30 மணி வரலும் வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு இதுவும் 18 நிமிஷமாக 5ஆக பிரிக்கிறோம். அதில் முதல்ல தூங்கி எழுந்து முகம் கழுவி அதை குளிய இது பண்ணுறார். அதுக்கப்புறம் குளிக்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிடங்கள் இருக்குது இல்லையா, அதாவது 11:30 மணிக்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம், அதாவது 11:22க்கு முடியும். 11:22க்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம் 10:45லேருந்து வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில்
அந்த இது அடிக்கால் போடுறது, அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாஸ்து நாளில் எந்த வித தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், குளிகம், நட்சத்திர பேதம் எதுவுமே கிடையாது. அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது. எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள். அது தவிர 30ஆம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி வந்து தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா ராத்திரியும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பா திருப்பியும். அதாவது கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது, கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது. இந்த தை ஹஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவா, ஆற்றுல வந்து பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. பொதுவாகவே பார்த்தாலேனா 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது. எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம், அதில் 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 ரொம்பவும் முக்கியம். இந்த 3ம் வந்து கண்டிப்பாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும். யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பித்ருக்கார, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, எர்லியாக வந்து டெத்து வர்றது, தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா, அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா, இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது, பாத சந்தியா, நட்சத்திர சந்தியா, இல்லைன்னா லக்ன சந்தியா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லிவிடுறேன். சரியா? இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும், ராசிநாதன் 5ஆம் இடத்துலையும், 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலையும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷத்தில் இருக்குது. 1, 5 ரொம்ப, அதாவது பரிவர்த்தனை யோகம் மாதிரி இருக்கிறது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் கொஞ்சம் கடும் பேச்சுக்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்த்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் லக்கு வரக்கூடிய, ஃபேவர் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதாவது உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலேயே செவ்வாயும் ராசியிலேயே புத பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்கிறவரும் இருக்கார், 7ஆம் அதிபதியும் சொல்கிறவர் இருக்கார். 5, 7 சம்மந்தப்பட்டு குருவினால் பார்க்கப்படுறது. அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவா, அதுவும் வந்து காதல் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவா, பெற்றோர்களுடைய சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 5, 7 சம்பந்தம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். சுக்கிரனும் வந்து 19ஆம் தேதியிலேருந்து வந்துடுறார். 19/1 பார்த்தோம்னா சுக்கிரனும் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்றதுனால, அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் களத்திர ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கார். அதை தவிர குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் திருமணத்திற்கு 120% வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 100க்கு 120% வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிறைவேறும். இதை தவிர காதலித்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தேனால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை பற்றி பார்ப்போம்.
4 கிரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாரோடையும் சேர்ந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் இந்த மாதம் மொத்தம், அதாவது தை மாதம் மொத்தமே கிட்டத்தட்ட, அதாவது 4/2/2024 வரலும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்துள்ளார். அதனால் பரிவர்த்தனை யோகம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த அக்கௌண்டிங் சாப் இந்த மாதிரியான அக்கௌண்டிங்கில் இருக்கிறவா, கோல்ட் ஸ்மித்து, பொற்கொள்ளர்கள், அதை தவிர பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, பொன் நகைகள் விற்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். கோல்டு ஸ்மித்துக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால வைர வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வைரம் விலையேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனத்தோடு படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சற்று, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு பாடத்தை ஒரு தடவைக்கு 4 தரமோ 10 தரமோ படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி நிச்சயமாக கொடுப்பார். அதாவது இதுவரையிலும் குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழிலில் வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர் இவர்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதியும் ராசியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலமாக இந்த தை மாதம் இருக்குது. மொத்தத்தில் இந்த தை மாதம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றமான மாதமாக, பெரிய பொன்னான மாதமாக அமையப்போகுது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா 25/1/2024, 26/1/2024, 27/1/2024 இந்த 3 நாட்களும் உங்களுடைய புது முயற்சிகளை தவிர்ப்பதும், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால நிச்சயமாக தடங்கள் வரும். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை இந்த சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் ஒரு நீர்நிலைகள்லேருந்து ஒரு 100 குடம் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா மோட்டர் பம்ப் வச்சு தண்ணி இந்த இதுக்கு, அதாவது கோவிலுக்கு தண்ணி பாய்ச்சறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதமே மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஏன்னா இவ்வளவு நாளாக சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7.5 சனி இருந்தது. இப்போ மார்கழி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம், தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக, பொன்னான மாதமாக அமைய போகிறது அப்படின்றத சொல்கிறேன்.